Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL the Delhi Capital the retention and release and target list பாத்துறோமா? நாளைக்கு இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நிறைய பேர் கேட்டீங்க சார் டெல்லி மட்டும் பேசவே இல்லைன்னு. சரி டெல்லி பேசுகிறோமே. காத்தால குஜராத் டைட்டன்ஸ் பேசினேன், யாருமே பார்க்கல. 300-400 பேர் தான் பார்த்தீங்க. பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ரைட், நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அஃபிஷியலாக 10 டீமோட தெரியும். ஸ்பெகுலேஷன் சஞ்சு சாம்சன் அங்கே போகிறாரு, ஜடேஜா அங்கே போகிறாரு, சாம் கரன் வராரு, வாஷிங்டன் சுந்தர் எங்கே போகிறாரு, கிளாசன் எங்கே போகிறாரு, இந்த மாதிரி நிறைய போயிட்டு இந்த முகமது ஷமி அங்கே போகிறாரு, இங்கே போகிற எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு நாளில் தெரிஞ்சிடும் விட. ரைட், அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன், காந்தா தமிழ் படம், துல்கர் சல்மான். சரி பாரு என்ன போ அப்படிங்க, அதை பற்றின விமர்சனம் போட்டிருக்கேன் இன்னொரு சேனலில், பாலா ஸ்பீக்ஸ். பிடிக்குதே இல்லை எனக்காக போய் பார்த்துட்டு அங்கே லைக் போட்டு ரெக்கமெண்ட் போட்டுவாங்க. அது நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீலாகலாம் இருக்கும், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அதுலேயும் ஒரு 2000 வீடியோ இருக்குது. ரைட், அண்ட் அதை பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட், விஷயத்துக்கு போயிடலாம். டெல்லி கேபிட்டல்ஸ், எஸ், போன சீசன் 5வது வந்தாங்க, குவாலிஃபை ஆக முடியல, எலிமினேட் ஆகிட்டாங்க. 7 மேட்ச் ஜெயிச்சாங்க, 6 மேட்ச் தோத்தாங்க, 15 பாயிண்ட் தான். 5th வந்தனால தே காட் எலிமினேட்டட். ஏகப்பட்ட குழப்பங்கள் போன சீசனில், ஏகப்பட்ட கேப்டனு. அப்வியஸ்லி அக்சர் பட்டேல் தான். அக்சர் பட்டேலோட போலிங் லேட் இட் டவுன் தான் சொல்லுவேன். 5 விக்கெட் தான் எடுத்தார் போன சீசனில். இவ்வளோக்கு 12 மேட்ச் விளையாண்டார். எக்கனமி ரேட் ஆஃப் 8.47. தன்னை பேட்ஸ்மேனாகவே நினச்சிட்டு மேலே ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டார். அவர் மெயின் ஜாபே போலிங் தான். எனிவே, அதே மாதிரி தான் இன்றைக்கி பாருங்கள், டெஸ்ட் மேட்ச்சில் வாஷிங்டன் சுந்தரை நம்பர் 3ல் அமைச்சிட்டாங்க. அவர் மெயின் ஜாபு போலிங். 4 ஸ்பின்னர் எடுத்து வச்சுருக்காங்க இன்றைக்கி டெஸ்ட் மேட்ச்சில். எனிவே ஜெயிச்சிருவோம் இந்த டெஸ்ட் மேட்ச். ஆனால் 150 அவுட் அவுட் பண்ணிட்டாங்க. 4 ஸ்பின்னர், ஆனால் விக்கெட் எடுத்தது பும்ரா 5 விக்கெட்டு. ஸ்பின்னரு எதுக்காக இவ்வளோ 4 ஸ்பின்னரு, 3 விக்கெட் கீப்பர் இன்றைக்கி. ஸோ போன சீசன் அதே மாதிரி தான் ஆச்சா. யார் யார் இருந்தாங்க பார்ப்போம். கேஎல் ராகுல், கருண் நாயர், சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா இவங்க பேட்டிங்லேயும். விப்ரோஜ் நிகாம், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் ஸ்பின் போலிங் அட்டாக். ஃபாஸ்ட் பாலிங்கில் மோஹித் சர்மா, முகேஷ் குமார், டி நடராஜன் இவங்களாம் தான் இந்தியன் பிளேயர்ஸ். ஃபாரின் பிளேயர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் விளையாண்டாங்கன்னு தெரியல. ஃபேஃபு, ட்ரைஸ்டன் ஸ்டாப்ஸு, முஸ்தபிசர் ரஹ்மா, சமீரா, டொனாவென் பெரேரோ, சாதிக்குல்லா அத்தல். யார் பாய் விரும்புவீங்க? அவர் ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன். ஜேக் ஃப்ரேசர் அவர் வந்துட்டு விளையாடலன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு தான் முஸ்தபிசர் வந்தார், 9 கோடி வராத. மிச்சல் ஸ்டார்க், இந்த மாதிரி பல பேர் வந்தாங்க. எனிவே பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். போலர்ஸ் வின்னியூ டோர்னமெண்ட். கேப்டன் அக்சர் பட்டேல் 5 விக்கெட் எடுத்தார். அஃப்கோர்ஸ் பேட்டிங்கில் நல்லா பண்ணார், 263 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 157. அவர் 15 விக்கெட்டில் எடுத்துருக்கணும். சரி பார்க்குற கடகன்னு பார்த்துருவோம். குல்தீப் யாதவ் 15 விக்கெட் எடுத்தார். ஸ்டார்க் 14 விக்கெட் எடுத்தார், 11 மேட்ச் தான் விளையாண்டார். அண்ட் விப்ராஜ் நிகாம் 11 விக்கெட் எடுத்தார், எக்கனமி ரேட் ஆஃப் 9.12. அக்சர் பட்டேல் 5 விக்கெட் தான் எடுத்தாலும் பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவர் கண்டிப்பாக ரீட்டைன் ஆவார். இந்த 4 பேர் கண்டிப்பாக ரீட்டைன் ஆவாங்க, அதுக்காக தான் சொன்னேன். நிகாம், அக்சர் பட்டேல், குல்தீப் ஸ்பின்னரை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஃபாஸ்ட் பாலிங் கண்டிப்பாக முஸ்தபிசர் ரஹ்மான் 4 விக்கெட் என்னமோ தான் எடுத்தார் 3 மேட்ச்சில். மோஹித் சர்மா 2 விக்கெட் எடுத்தார் 8 மேட்ச்சில். நடராஜன் 10 கோடி 75 லட்சம், 2 மேட்சாக விளையாண்டாரு, 3 ஓவர் தான் போட முடிஞ்சு, இன்ஜுரி ஆகிட்டார் நடராஜன். ஸோ இவங்களெல்லாம் கண்டிப்பாக அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து 14 கோடி 539 ரன்னு, 13 மேட்ச் ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 149.72. இப்போ ஒரு ரீட்டனா, ரிலீஸா, ட்ரேடா, அது இதுன்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டுருக்கு. நீ எடுத்துக்கோனா ரசலை தரேன், நீ எடுத்துக்கோ சஞ்சீவ கூடு, இந்த மாதிரி ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா எல்லாத்துக்கும் நாளைக்கு நேரம் விட தெரிஞ்சிடும். அவங்களுக்கு 2வது லீடிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பொரேல். அவர் ஒரு 301 ரன் எடுத்தார், ஸ்ட்ரைக் ரேட் 146. 3வது ட்ரைஸ்டன் ஸ்டாப், அவங்க விக்கெட் கீப்பர், 300 ரன் எடுத்தார் 150 ஸ்ட்ரைக் ரேட்டில். 4வது ரன் கெட்டரே இவங்களுக்கு அக்சர் பட்டேல் தான். சப்போஸ் டு பி போலர், 263 ரன், 12 மேட்ச்சில், ஸ்ட்ரைக் ரேட்டாக 157 அண்ட் 5 விக்கெட் தான் எடுத்தார். அசுதோஷ் சர்மா அவர் ஒரு 204 ரன்னு. அப்புறம் ஃபேப் டுப்ளசி அவர் ஒரு 202, 9 மேட்ச் தான் விளையாண்டார், ஸ்ட்ரைக் ரேட்டாக 123. 9 மேட்ச் தான் விளையாண்டு, என்ன கணக்கு தெரியல. கடைசியில் அக்சர் இன்ஜுரி ஆனப்போ அவர் தான் கேப்டன்சி பண்ணார்னு நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். கருண் நாயர் ஒரு 198 எடுத்தார், 8 மேட்ச் தான் விளையாண்டார். சமீர் ரிஸ்வி சிஎஸ்கேலேருந்து போனார்ல, அவர் ஒரு 121 ரன், 5 மேட்ச் தான் அவர் விளையாண்டார். இதுதான் மொத்த பர்ஃபார்மன்ஸு. இப்படி இருந்தே அவங்க வந்து 5th ரேங்க் வந்துட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்தே ராஜஸ்தான் ராயல் 9th, சிஎஸ்கே 10th வந்தாங்க. எனிவே ரிலீஸ் லிஸ்ட் எப்படி இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். முகேஷ் குமார் ரிலீஸ் பண்ணுங்கள் 8 கோடி, மோஹித் சர்மா 2.2 crore, நடராஜன் 10.75 crore மிச்சமாகும். முஸ்தபிசர் ரஹ்மான் ஒப்ளிக் ஜேக் ஃப்ரேசர், இது எந்த கணக்குன்னு தெரியல, அவர் போய்ட்டு தான் இவர் வந்தார், இருந்தாலும் 9 கோடி. ஃபேப் டுப்ளசி ஒரு 2 கோடி. ஹாரி ப்ரூக் வரவே இல்லை, அந்த 6 கோடி 25 லட்சம் என்ன ஆச்சுன்னு தெரில. எப்படி பார்த்தாலும் இதை கூட்டிங்கன்னா ஒரு 35 கோடிக்கு மேலே வருது இப்போ நான் சொன்ன பிளேயரை. இது இல்லாமல் உங்கள்கிட்ட ட்ரைஸ்டன் ஸ்டாப் இருக்கார் 10 கோடி, கேஎல் ராகுல் 14 கோடி, மிச்சல் ஸ்டார்க் 16 கோடி 25 லட்சம். அந்த வச்சுங்க 3 பேர் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு. சப்போஸ் கேஎல் ராகுல் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு 14 கோடி சேர்த்துங்க, 50 கோடி ஆகிடும் உங்ககிட்ட. ஃபண்டு நிறையா இருக்கும்.
கேஎல் ராகுல் ரீட்டர்ன் பண்ணாலுமே ஃபண்டு நிறையா இருக்கும். யாரை டார்கெட் பண்ணணும்? கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிட் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்கும் வேணும். ஏன்னா இப்போ ஸ்பின்னரை பற்றி கவலை வேணாம், எந்த ஸ்பின்னரும் தேவையில்லை. இந்த ஃபாஸ்ட் பவுலிங் 3 பேர் நானே நவுத்திட்டேன். நட்ராஜன், மோஹித் சர்மா, முஸ்தபிசூர் ரஹ்மான்லாம். ஸோ டெஃபினெட்லி எந்தெந்த ஃபாஸ்ட் பாலர் இருக்காங்க அவங்களோட டார்கெட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேமரன் கிரீன் இருக்கார் அவைலபிளாக. ஆக்ஷன்ஸ் விளையாடிட்டு ஃப்ரீயாக இருப்பார், அவரை கூப்பிட்டுக்கலாம். டேரில் மிச்சல் ஃப்ரீயாக இருக்கார், சிக்கந்தர் ராஜா ஃப்ரீயாக இருக்கார், ஆகாஷ் சௌத்ரி 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். 200 வருஷமாக யாரும் பண்ணாது, 90 வருஷமாக ரஞ்சி டேபிள் நடக்காத அவர் பண்ணி காமிச்சிருக்காரு. அது என்னன்னு தெரியல, இதே சேனல் இருக்குது, போய் பார்த்துருங்க. ஸோ அவங்களாம் கூட அவங்க டார்கெட் பண்ணலாம். ஹென்ரி கிளாசன் ரிலீஸ் ஆனால் அவரை கூட இவங்க எடுத்துக்கலாம், ஏன்னா பட்ஜெட் இருக்குது இவங்ககிட்ட. ஷமீரா இருந்தார், மோஸ்ட் ப்ராப்ளி அவர் ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டொனாவன் பெரேரா இருந்தார் போன சீசன், எத்தனை மேட்ச் எனக்கே மறந்து போச்சு. ஸோ இதுதான் மொத்தத்தில் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாக தான் இருக்குது டெல்லி கேபிட்டல். அதனால இவ்வளோ நாள் நான் பேசவே இல்லை. சரி, நிறைய பேர் கேட்டதுனால பேசினேன். ஸோ இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் ஒரு நாள் பொறுத்து போங்க. இப்போதைக்கு இதான் என்ன கேட்டால் இந்த 3 ஸ்பின்னர் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுங்க. கேஎல் ராகுல், அபிஷேக் போரல், ட்ரைஸ்டன் ஸ்டாப், அக்சர் பட்டேல், அக்ஷுதூர் சர்மா, சமீர் ரிஸ்வி ஃபியூச்சர் இவங்களாம் ரிட்டர்ன் பண்ணலாம். பாக்கியெல்லாம் அனுப்பிச்சு விட்றது பெட்டர், இன்க்ளூடிங் கருண் நாயர். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. பொறுமை 10 லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.